மகேஷ் சார கூட்டியாந்து அவர் மனசு தொட்டு சொல்லுங்க. எனக்கு கடன் இருக்குது, பணம் வேணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் போய் ஆனந்தி பணம் கேட்டிருக்காளான்னு அவரை மனசு தொட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு என்னைக்கும் இருந்ததே இல்ல. அப்படி ஒரு குடும்பத்துல நான் பிறக்கவும் இல்ல. பொழப்ப தேடிதே இந்த ஊருக்கு வந்தேன். என் உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை மட்டும்தான் நான் கேட்டேன். உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. கூடிய சீக்கிரம் அவர் கொடுத்த பணத்தை வட்டியும் முதலுமா நான் கொடுப்பேன். போலாம் அன்பு. நில்லுங்க. எங்க கிளம்பிட்டீங்க? சார், நாங்க வேலையை விட்டு போறோம் சார். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வேலையை விட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கருணாகரன், மித்ரா, பார்வதி கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல சார், இம்புட்டு நடந்து போறவும் நாங்க இங்க வேலை பார்த்தா அது எங்க தன்மானத்தையும் எங்க மரியாதையும் குறைச்சு போட்டு வேலை பார்க்கற மாதிரி. இனிமே எங்களால இங்க இருக்க முடியாது சார். ஆனந்தி, உங்க மான மரியாதைக்கு இனிமே எந்த கலங்கமும் வராதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். என் வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதா இருந்தா நீங்க இங்க வேலை பாருங்க. இல்ல உங்க வார்த்தைக்கு நாங்க மரியாதை கொடுக்க மாட்டோம்னு நீங்க நினைச்சா நான் உங்களை தடுக்கல. நாங்க இருக்கோம் சார். குட். என்னங்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நேத்து நீங்க பாத்தீங்கல்ல, அத பாத்துமா நீங்க? பார்வதி, அன்பு ஆனந்தியும் இங்கதான் வேலை பார்ப்பாங்க. கம்பெனி அவங்கள வேலையை விட்டு போன்னு சொல்லாது. இங்க பர்சனல் பிரச்சனையை கொண்டு வந்து என் கம்பெனி மானத்தை வாங்காத. கருணாகரன் சார், இந்த நிமிஷத்துல இருந்து நீயோ, மித்ராவோ, அரவிந்தோ, இங்க வேலை பார்க்கிற மத்தவங்களோ யாரா இருந்தாலும் சரி, ஆனந்திய பத்தியோ அன்பை பத்தியோ எதுவும் பேசக்கூடாது. நான் அவங்க 2 பேருக்கும் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்க எல்லாருக்கும் இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே சார். வேலையை தவிர தேவையில்லாத வேலை எதுவும் இங்க நடக்க கூடாது. அன்பு, ஆனந்தி, 2 பேரும் போய் வேலையை பாருங்க. போலாம் பார்வதி. வான்னு சொன்னேன். No.